Hello students, this is Iqbal. 6th sum பார்க்க போறோம். இங்க 6th வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல போடலாம், அப்படியே வச்சும் போடலாம். அது நமக்கு புதுசா இருக்கும். அதனால நான் மல்டிப்ளை பண்ணியே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரியா? சோ அத ஃபர்ஸ்ட் y = னு எடுத்துக்கலாம். 2x - 3 into x + 2 அப்படினு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த x ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. x into 2x என்ன வரும்? 2x² வருமா? x into -3 -3x வரும். அப்புறம் 2 into 2x வந்து என்ன வரும்? 4x வருமா? 2 into -3 வந்து -6 வரும். அப்ப 2x². இந்த 4xல 3x போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு x இருக்குமா? -6. அவ்வளவுதான் இது. சோ ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணி இருக்கனால நம்ம ஈஸியா பாயிண்ட் என்ன எடுக்கலாம்ங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 2x - 3 = 0. அப்ப 2x = என்ன வரும்? +3/2. அப்ப என்ன கிடைக்கும்? 1.5. சாரி, x = இந்த -3 அந்த சைடு போனா +3, இந்த மல்டிபிள் 2 டிவைட் ஆயிரும். அப்ப 1.5 கிடைக்குதா? இன்னொன்னு வந்து x + 2 = 0. அப்ப x = என்ன கிடைக்கும்? -2ஆ? சோ நம்பர் லைன்ல போடுவோம். இந்த இடத்துல 0 இருக்குன்னு வெச்சீங்களேன். இங்க -2 இருக்கு, இங்க 1.5 இருக்கு. சரியா? 1.5. சோ 1.5 நம்ம இதுல போட போறது இல்ல. கிராஃப்லயே நமக்கு 1.5 ஆன்சர் கிடைக்கும். பாத்துக்கலாம். இப்ப -2 க்கு முன்னாடி இங்க -2னா என்னென்ன நம்பர் இருக்கு பாருங்க. -2 இருக்கு, -1 இருக்கு, 0 இருக்கு, 1 இருக்கு. 1.5க்கு பதிலா 2 எடுத்துக்கிறேன். 2. சோ இதுக்கு பக்கத்துல நம்ம வேற நம்பர் எடுக்கலாமா? மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 தான் இருக்கு. சோ இந்த சைடு ஒரு -3 எடுத்துக்கிறேன். -3. -3 எடுத்தா எவ்வளவு பெரிய நம்பர் வருதுன்னு பாப்போமா? 9 9 2s are 18. 18ல ஒரு 9, அப்ப 9 தான் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு -2க்கு அப்புறம் ஒரு -4 எடுத்து பார்ப்போம். -4 ஸ்கொயர் பண்ணால் 16, 32. அப்போ 22 வருது. ஸோ கொஞ்சம் பெரிய நம்பர் தான் வருது. ஸோ -4 வேணாம், -3 வரைக்கும் போதும். இந்த சைடு வந்து 2 போட்டிங்கன்னா 4, 4 2s are 8, 8 + 2 10, அப்போ 4. அப்போ இன்னும் ஒரு 3 போடலாம். 3 square 9, 9 2s are 18, 18 + 3 21, 15. ஓகே, இவ்வளோ போதும். புரியுதா? -3லேருந்து +3 வரைக்கும் இதில் போட்டால் போதும். ஓகே, நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா -2ல ஒன்று கட் ஆகும், அப்புறம் 1.5ல கட் ஆகும். அது பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. சரியா? இப்போ இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இங்கே தான் புதுசாக நம்ம 2x² அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் x² பக்கத்தில் மல்டிபிள் எதுவுமே வரல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ x அப்புறமா 2x² போட போகிறோம். நல்லா கவனிங்க. 2x². இது வரைக்கும் நம்ம போட்டது x² தான். இங்கே 2x, அப்புறம் x, இங்கே -6. x பக்கத்தில் நம்பர்லாம் நம்ம பார்த்தாச்சு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? xக்கு வேல்யூ போடுவோம், அப்படியே ஸ்கொயர் பண்ணி போடுவோமா? இங்கே அப்படி இல்லை. ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே, இப்போ -3 இருக்குது. ஒன்று ஒன்றா போடுறேன். இங்கே x² இருக்கா? -3 ஸ்கொயர் பண்ணால் 9, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18. இப்படி தான் போடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த -3 அப்படி இருக்கும், இந்த -6 அப்படியே இருக்கும். அப்போ -3 -6 வந்து -9. 18ல் 9 போச்சுன்னா 9. ஓகேவா? அப்புறம் -2 போடுங்க. -2 ஸ்கொயர் பண்ணால் 4ஆ? 4. 4 × 2 8. அவ்வளோதான். இங்கே x அப்படியே வந்துடும், -2. ஓகே, -6. -2 -6 வந்து -8. -8 + 8 வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்புறம் -1 போடுங்க. -1 ஸ்கொயர் பண்ணால் +1. 1 × 2 2. அவ்வளோதான். இங்கே -1 அப்படியே வந்துடும், -6 அப்படி வந்துடும். -1 -6 வந்து -7. -7ல் 2 போச்சுன்னா -5. அப்புறம் 0 போடுங்க. 0 போட்டால் எல்லாமே x இருக்கிற எல்லாமே 0 ஆகிடும். 0 0. அப்புறம் இங்கே -6 மட்டும் இருக்குமா? -6. அப்புறம் 1 போடுங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 × 2 2. அப்போ இங்கேயும் 1 வந்துடும், -6. 2 + 1 3, -6 + 3 -3. அப்புறம் 2 போடுங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 2s are 8. இங்கே 2, இங்கே -6. 8 + 2 10, 10ல் 6 போச்சுன்னா 4. ஓகேவா? 10. ஓகே, அப்புறம் 3 போடலாம். 3 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 2s are 18. அப்புறம் 3,
அப்புறம் minus 6. 18 plus 3 21. 21ல 6 போச்சுன்னா 15. அவ்வளோதான். இப்போ plotting point பார்த்தீங்கன்னா xல -3, yல வந்து 9. இது ரஃப் தான், நான் இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் கிடையாது, இது ரஃப் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாட்டுக்கு இதையும் எழுதி வச்சிடாதீங்க, சரியா? -3, 9, அப்புறம் -2, 0, அப்புறம் -1, -5, அப்புறம் 0, -6, அப்புறம் 1, -3, அப்புறம் 2, 4, அப்புறம் 3, 15. ஓகே, இப்போ ஒய்யில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் 15 வரைக்கும் இருக்குது, நெகட்டிவில் -6 வரையும் இருக்குது. அப்போ நம்ம 2 2 போட்டால் தான் அங்கே முடியும், சரியா? ஸோ நம்ம 2 டேபிளில் தான் அது போட போகிறோம். ஸோ ஒய் தான் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். எக்ஸ் வந்து கம்மி தான், -3 + 3 தான் இருக்குது, அது மிடில் போட்டுடலாம். ஒய்க்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா 15லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து -6 வரைக்கும் வேணும். இப்போ 2 2 போடுவோம். 0, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 வந்துடும். புரியுதா? 16. அதுக்கப்புறம் நம்ம மைனஸில் போட்டோம்னா என்ன வரும்? -2, -4, -6. அப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக வருமா? சரி, ஓகே. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல 0, -2, -4, 0, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 இங்கே எடுத்துக்கிறேன். இந்த இடத்த நான் எக்ஸ் ஆக்சிஸாக எடுத்துக்கிறேன். ஒய் வந்து நம்ம சென்டரில் எடுத்துக்கலாம், சரியா? ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் வரையணும். ஓகே, இப்போ நம்ம நம்பர்ஸ்லாம் எழுதுவோம். இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, சரியா? 4, இங்கே -1, -2, -3, -4, இங்கே 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, சரியா? கீழே வந்து -2, -4, -6, -8, அவ்வளோதான். ஸ்கேல் எழுத போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட்டாக எடுத்திருக்கோம். ஒய்யை வந்து 1 சென்டிமீட்டரை வந்து நம்ம 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம். அவ்வளோதான். இது எக்ஸு, இது ஒய். ஃபஸ்ட்டு பாயிண்ட் -3, 9. எக்ஸில் -3, ஒயில் வந்து 9. 9 எங்கே இருக்கும்? 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்கும். எக்ஸில் -3, ஒய் வந்து 9, சரியா? -3, 9. அப்புறம் -2, 0. எக்ஸில் -2, ஒயில் 0னா இந்த பிளேஸ். எக்ஸில் -2, ஒயில் வந்து 0. அப்புறம் எக்ஸில் -1, ஒயில் -5. எக்ஸில் -1, ஒயில் -5னா இந்த இடத்துல வருமா? -4க்கும் -6க்கும் நடுவில் தான் -5 இருக்கும். எக்ஸில் -1, ஒயில் -5. அப்புறம் எக்ஸில் 0, ஒயில் -6. எக்ஸில் 0, ஒயில் -6 எக்ஸாக்டாக இங்கே வரும். எக்ஸில் 0, ஒயில் -6. அப்புறம் எக்ஸில் 1, ஒயில் -3. எக்ஸில் 1, ஒயில் -3. அப்புறம் எக்ஸில் 2, ஒயில் 4. எக்ஸில் 2, ஒயில் வந்து 4. அப்போ இங்கேருந்து இப்படி போகுதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஒரு இன்டர்செக்ட் ஆகி தான் போகணும். ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸில் 3, ஒயில் 15. எக்ஸில் 3, ஒயில் வந்து 15.
ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு இந்த வேல்யூ தெரியும்னால என்னமோ ஆட்டோமேட்டிக்காக கை வந்து கரெக்டாக அந்த 1.5 நடுவில் தான் போகுது. சரியா, அது வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா? ஸோ திருப்பி போடுறேன். ஓகே, சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து -2ல், சரியா, -2,0ல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக நம்ம மார்க் பண்ணாத, நம்ம வந்து பிளாட் பண்ணாத ஒரு பாயிண்ட். ஓகேவா, அந்த இடத்துல பிளாட் பண்ணப்போ அது வந்து என்ன இடம் அப்படின்னா 1.5,0. இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா 1.5,0. சரியா, எக்ஸில் 1க்கும் 2க்கும் நடுவில் 1.5 இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஒய் ஃபங்க்ஷன் வந்து 2 இடத்துல எக்ஸ் ஆக்ஸோட இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல், அவ்வளோதான். அப்போது ஒய் ஈக்குவல் டு 2x - 3 × x + 2 intersect with x axis at 2 different points. என்னென்ன பாயிண்ட்? -2,0 and 1.5,0. இல்லைனா x = -2, x = 1.5 அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா, 0. therefore the roots are real and not equal. the roots are real and unequal. ஓகேவா, therefore x ஓட வேல்யூ வந்து ஒன்று -2, இன்னொன்று 1.5. that's all. ஓகே, ஃபஸ்ட்டு சம் இப்போ தான் முடிச்சிருக்கோம். மொத்தம் 6 சப்டிவிஷன் அதில், புரியுதா?